ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை செஞ்சு சென்றிருக்க. இன்றைய தினம் 637வது நாமாவளியாக ஓம் பீகராய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி பயமுறுத்துபவருக்கு நமஸ்காரம். அதாவது பக்தர்களின் விரோதியை, பக்தர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய அத்தனையையும் பயமுறுத்துபவராக. பீஹி அப்படின்னா பயம், ஐயம், நடுக்கம், இந்த அர்த்தங்கள்லாம் கொடுக்கும். இதெல்லாம் செய்பவரா யாருக்காக அப்படின்னா அடியார்களுக்காக, அடியார்களை பாதுகாக்கக்கூடியவர். அதனால்தான் அந்தன் மறை வேள்வி காவல்காரன், காவல்காரனாக இருப்பார். யாருக்குன்னா அந்தன் மறை வேள்விக்கு காவல்காரனாக இருப்பார். அவர் எப்பேற்பட்டவர்னா செந்தமிழ் சொல் பாவின் மாலைக்காரான்வர். அப்படி இறைவன் ஒவ்வொரு காரண காரியத்தை எல்லாருக்காகவும் செய்கிறார். அதில் எல்லா விதமான பக்தர்களுடைய பயத்தை போக்குறார். பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய விரோதிகளால் ஏற்படக்கூடிய அந்த பயத்தை போக்குவாராம். அதனால தான் கந்தர் அலங்காரத்தில் அழகாக சொல்லுவார், சலம் காணும் வேந்தர் தமக்கும் அஞ்சார், யமன் சண்டைக்கு அஞ்சார், துலங்கா நரக குழி அணுகார், துஷ்ட நோய் அணுகார், கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்த நன்னூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே அப்படின்றார். கந்தர் அலங்காரத்தில் ஒரு நூலை கற்றவர் இல்லை, படித்தவா மட்டும் இல்லை, கற்று அறிந்தவரே அப்படின்றார். அப்போ அந்த நூலுடைய தன்மையை, அந்த முருகப்பெருமானுடைய அந்த அனுபூதியை அடைந்தவர்களுக்கு என்ன பயம் இருக்காது அப்படின்றார். வேந்தர் தமக்கும் அஞ்சார், சலம் காணும், அதாவது ராஜாவாக இருக்கா இல்லையா, ஏன்னா ராஜா கிட்ட எப்படி பழகணுன்ற வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார். அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார்ன்றார். எவ்வளோ பனி இருந்தாலும் நெருப்புக்கிட்ட போனால் சௌரியமாக இருக்கும், அதுக்காக நெருப்பு கிட்டக்கு போயிட முடியாது, தூரம் இருக்கணும். அது மாதிரி அரசாளக்கூடியவர்கள்கிட்ட தூரம் இருக்கணும் அப்படின்னு அவ்வளோ அழகாக பரிமையில் அழகர் சொல்லுவார். அப்போ அந்த வேந்தருக்கும், ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான், அதுக்கு மேலே அப்போனா யாரும் ஒன்றும் சொல்லவே முடியாது. அப்போ ஏற்பட்ட அந்த வேந்தருக்கும் அஞ்சாமல் இருப்பாலாம். யாருன்னா அடியார்கள் எல்லாம். அதனால தான் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம்ன்றார். இருந்தாலும் அதை கூட்டும் போக வந்த அந்த சேவல் ஆட்களை பார்க்கும்பொழுது அவளுக்கு குடும்பம் இருக்கே, அவளுக்கு துன்பம் வந்துட போதோன்னு அப்பர் சுவாமிகள் போனாராம். அப்போ அவள் யாருக்கும் பயப்படாத அந்த இறை அனுபவம் கிடைச்சிடும். அது மட்டும் இல்லை, யமன் சண்டைக்கு அஞ்சா மாட்டாராம். யமனுக்கு அஞ்ச, யமன் சண்டைக்கு நான் அவர், ஏன்னா கையில் அவர் என்ன வச்சுன்னு இருக்கார், பாசம், சூலம், தண்டா, இதெல்லாம் வச்சுன்னு இருக்கார். அப்போ எதுக்கு இவர் பயப்பட மாட்டாராம். துலங்கா நரக குழி அணுகார் அப்படின்றார். ஏன்னா திருப்பி அந்த பாவம் மிக்க அந்த நரகத்துக்கு போகிறதுக்கான பாக்கியம் இல்லாத தடுத்துருவாராம். அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆர் இருள் உய்த்து விடும்ன்றார்ல. நரகத்தில் பல தண்டனை, கும்பியாகம், அச்சிபத்திரம், ரௌரவம் அப்படின்னு பலவிதமான இடம் இருக்குது. அதெல்லாம் கடு நரகம் அப்படின்றார். அந்த கடு நரகத்துக்கு போகாமல் தடுத்துடலாம். நோய் அணுகார், துஷ்ட நோயின்றார். அதாவது நோயில் பலவிதமான நோய், உடல் நோய், உள நோய், உயிர் நோய். அப்போ இந்த எப்பேற்பட்ட நோயும் அணுகாது. அது மாதிரி எந்த விதமான விலங்குகளாலையும் துன்பம் வராமல் தடுத்துடுவார். அதாவது எல்லா மனிதருக்கும் 6 அறிவுன்னு சொல்ல முடியாது. மாக்கள் 5 அறிவுடைய மாக்கள் இருப்பாள். அவாக்கிட்டேருந்தும் பாதுகாக்கக்கூடியவர் யாருன்னா குமார பரமேஸ்வரன். அப்போ 6 அறிவு முழுமை அடையும் போது தான் மனிதனாகவே மாற முடியும். அப்படி அந்த முருகனுடைய அருள் இருந்தால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் இல்லாமல், பயங்கள் இல்லாமல் நம்மளை காப்பாற்றக்கூடியவராக இருக்கார். அதை தான் இந்த நாமாவளி பக்தர்களின் விரோதியை, அவர்களை பயமுறுத்துபவராக இந்த நாமாவளி வர்ணிக்கிறது. ஓம் பீகராய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.